டெல்லியில் இன்றைக்கி 2 கூட்டங்கள் நடைபெறுகிறது சார். அதாவது அடுத்ததாக இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் ஒன்று, மற்றொன்று இந்தியா கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கூட அங்கே போயிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி அரசு அமைப்பதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி 232 எம்பிக்களோடு அங்கே ஒரு வலிமையான அணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி அரசாங்கம் அமைப்பதற்கான முயற்சி ஒருபுறமும், இந்தியா கூட்டணி அதனை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை ஒருபுறமும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் நீண்ட பல மத்திய அரசுகளை பார்த்திருக்கிறீர்கள் என்ற அந்த அனுபவத்தில் கேட்கிறேன், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? என்னை பொறுத்தவரை நான் இருப்பதாக கருதவில்லை. ஏனென்றால் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் தாங்கள் மோடியை ஆதரிக்கப் போவதாக ஆதரவு தெரிவித்துவிட்ட சூழ்நிலையில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை இருப்பதாக நான் கருதவில்லை. அதனால் இந்தியா கூட்டணி மனம் தளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாகாது என்றே நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்று மோடி அரசுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் வரக்கூடிய காலத்திலே அவர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்த மதவெறி அரசியலை பின்பற்ற முடியாது. மதவெறி அரசியலை பின்பற்றித்தான் மக்கள் அடிப்படையான பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான வழிவகைகளை பாஜக செய்து வந்தது. எங்கேயாவது அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி மக்கள் பிரச்சனைகளை கிளப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மதம் சம்பந்தமான பிரச்சனைகளை பதிலுக்கு கிளப்பிவிட்டு அந்த மக்களை மதவெறி அரசியலுக்கு இழுத்து வந்துதான் யதார்த்தமான களத்திலே இருக்கின்ற நியாயமான பிரச்சனைகளை பற்றிய கவனத்தை மக்கள் மத்தியிலிருந்து திசை திருப்பினார். ஆனால் இனிமேல் அதற்கான சூழ்நிலை இருக்காது என்றே நான் எண்ணுகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரமும் ஒரு பெரிய உணர்வை, ஒரு எச்சரிக்கை உணர்வை வட இந்திய மாநிலங்களிலே ஏற்படுத்தி இருப்பது இந்த தேர்தலில் நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விளைவு. இதுவரை வட இந்திய மாநிலங்களிலே சமூக நீதி பேசப்படுகின்ற பொருளாக இல்லை. இடஒதுக்கீடு, அதிகார பங்கீடு, மிகப்பெரிய பொறுப்புகளிலே மேற்சாதியை சாராத பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் பங்கேற்கக்கூடிய அவசியம், அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான களமாக தேர்தல் களம் விரியவில்லை. ஆனால் இந்த முறை தேர்தல் களத்திலே திரு ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னெடுப்பால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டுக் கொடுத்த அந்த வரைபடம், இந்த சமூக நீதி, மக்களுக்கான அதிகார பங்கீட்டை நீங்கள் முழுமையாக இந்தியா முழுவதும் விரித்தால்தான் இந்த அடிப்படைவாத வலதுசாரி மதவாத அரசியலுக்கு மாற்று என்று நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி வந்தார். அதை நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் பாராளுமன்றத்திலே சொன்னார், மோடியை பார்த்தே சொன்னார், உங்களுடைய அதிகாரம் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது என்று சொன்னதனுடைய அடிப்படை அதுதான். இப்போ நல்ல இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் திரு ராகுல் காந்தியை போன்றவர்கள், பிரியங்கா காந்தியை போன்றவர்கள், தேஜஸ்வி யாதவை போன்றவர்கள், அகிலேஷ் யாதவை போன்றவர்கள், தமிழ்நாட்டிலே உதயநிதி ஸ்டாலினை போன்றவர்கள், மேற்கு வங்கத்திலே அபிஷேக் முகர்ஜியை போன்றவர்கள், இதை போன்ற இளைஞர்கள் நிறைய புதிதாக வந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுடைய தலைமையிலே இந்த சமூக நீதி களம் விரிக்கப்பட வேண்டும். இந்தியா கூட்டணி வைத்த அந்த தேர்தல் உறுதி திட்டத்தை கோரிக்கையாக வைத்து மோடி அரசை அதை செய்வதற்கு நிர்பந்தப்படுத்த வேண்டும். மோடி அரசு அதை செய்யவில்லை என்று சொன்னால் போராட்ட களத்திற்குள்ளே போக வேண்டும். இதை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக மோடி அரசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். நாம் நினைத்த அரசியல் மாற்றங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற போது மோடி நினைக்கின்ற மதவாத அரசியலை இந்தியாவில் இனிமேல் விரிவாக்கம் செய்ய முடியாது என்றுதான் நான் எண்ணுகிறேன்.